அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது நடத்தி வரும் தாக்குதல் 2வது மாதமாக சென்று கொண்டிருக்கிறது. அமெரிக்கா கூட்டுப்படை நடத்தி வரும் வான்வெளி தாக்குதலுக்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்காவுக்கு சொந்தமான F-15E ரக போர் விமானம் உட்பட 2 விமானங்களை ஈரான் படைகள் சுட்டு வீழ்த்தின. இதில் F-15E விமானத்தில் ஒரு பைலட் மற்றும் வெடிகுண்டுகளை வீசும் அதிகாரி என 2 பேர் இருந்தனர். விமானம் தாக்குதலுக்கு உள்ளான போது 2 பேரும் வெளியில் குதித்து விட்டனர். அதில் ஒருவரை அமெரிக்க படைகள் மீட்டனர். மற்றொருவரை தேடி வந்த நிலையில் அவரை பற்றி தகவல் கொடுத்தாலோ அவரை கொலை செய்தாலோ தக்க சன்மானம் கொடுக்கப்படும் என்று ஈரான் அறிவித்தது. ஆனால் மற்றொருவரை ஈரான் மலை பிரதேசங்களில் இருந்தவரை அமெரிக்க படைகள் மீட்டெடுத்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் ஈரான் போரை வேகமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் அமெரிக்கா தீவிரமாக இறங்கியுள்ளது. இதற்காக சக்தி வாய்ந்த JASSM-ER ஏவுகணைகளை நிலைநிறுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளது. இது 600 மைல்களுக்கும் அதிகமான தூரம் பறந்து எதிரி நாடுகளின் வான் பாதுகாப்பு அமைப்புகளிடம் இருந்து தப்பித்து பாதுகாப்பான தொலைவில் இருந்தே இலக்குகளை தாக்கி அழிக்கும் தன்மை உடையது. மற்ற நாடுகளின் பாதுகாப்பிற்காக வைக்கப்பட்டிருந்த கையிருப்புகளை குறைத்து தனது முழு ஏவுகணை பலத்தையும் ஈரான் போருக்காக அமெரிக்கா திசை திருப்பிவிட்டுள்ளதாகவே தெரிகிறது. அமெரிக்காவின் பசிபிக் பிராந்திய கிடங்குகளில் இருந்த சுமார் 13.91 கோடி மதிப்புள்ள இந்த ஏவுகணைகளை இடமாற்றம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி அமெரிக்கா மற்றும் பிரிட்டனின் தளங்களில் இருந்த ஏவுகணைகளை மத்திய கட்டளை பிரிவின் தளங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கைக்கு பிறகு அமெரிக்காவிடம் இருந்த 2300 ஏவுகணைகளில் வெறும் 425 மட்டுமே மற்ற உலக நாடுகளின் பயன்பாட்டிற்காக உள்ளது. இது 17B-1B போர் விமானங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. போரில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களுக்கு பதிலாக புதியவற்றை தயாரித்து ஈடு செய்ய பல ஆண்டுகள் ஆகும். ஏற்கனவே ஜோர்டானில் உள்ள அமெரிக்க விமான தளத்தில் $300 மில்லியன் மதிப்புள்ள இடைமறிப்பு ஏவுகணை தளம் ஒன்றை ஈரான் அழித்துவிட்டது. இதனால் தென்கொரியாவில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த THAAD ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அமெரிக்கா மாற்றி வருகிறது. வரும் நாட்களில் ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தீவிரப்படுத்த இருக்கின்றன.